நாம் எல்லாரும் கண்களை மூடலாம். இன்று 2020 ஜூன் 7ஆம் தேதி தேசிய சபைக்கு கர்த்தர் கொடுக்கின்ற செய்தியை தியானிக்கும் என்பதாக இந்த செய்தியை கர்த்தர் ஆசீர்வதிக்க பாஸ்டர் பீட்டர் கிருஷ்ணகுமார் ஒரு செய்வார்கள். காலை ஆராதனை கசனை ஆசிரியர்களும் நல்லவரே பிள்ளைகள் பங்கு பெறுகிற ஒவ்வொருத்தரையும் குடும்பத்தை ஆசிரியருக்கு நம்ம சொல்லிக்கிறாங்க. சமீபத்தில் மாத்திரமல்ல தூரத்துக்கும் தேவனாக இருக்கிறார்கள். எங்க இருந்தாலும் அந்த இடத்துல அவருடைய கர்த்தருடைய பிரசனம் அல்லது நிறைய கொடுக்கவில்லை. தாவதும் அந்த பாடல்களை ஆசீர்வதித்துக் கொள்வது கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை ஆசீர்வதித்துக் கொள்வானே வீரப்பா நீ எனக்கு பிட்டு எங்களுக்கு தருவீராக அல்லவருடைய வார்த்தைகளை ருசித்து அந்தவரே திருப்தி அடைந்து அதன் மூலமாக அந்தவரே உங்களுடைய நாமத்தை நாங்கள் அதிகமாய் மகிமைப்படுத்த அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறிட்டு அர்ப்பணிக்கும். எல்லா தடைகளையும் நீக்கினாங்க. தேவ சமாதானம், தேவ பிரசனம், அதுவே தேவனுடைய மகிமை அவர்களை சூழ்நிலை அர்ப்பணிக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நாம் எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் சொல்லலாம். நன்றியோடு நாம் துதிக்கிறோம். ஜெபத்தை கேட்டபடியால் நமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தயவுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். தெய்வீக பிரசன்னத்துக்காக நன்றி. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்முடைய ஆரோக்கிய கிறிஸ்தவ கீதங்கள் பாட்டு புஸ்தகத்தில் 216வது பாடல் முதல் 2 சரணம் 5, 6 நாம் பாடலாம். முதல் 2 சரணங்கள் 216 கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை பாடல. முதல் 2 சரணங்கள் கடைசி 5 கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை கர்த்தரை மகிழ்வோம் தலை கூர்ந்து கண்களை நோக்கியிருப்பை கர்த்தரை மகிழ்வோம் தலை கூர்ந்து கண்களை நோக்கியிருப்பை யோர்தானை கடந்து வந்தோம் எங்கள் இயேசுவின் அடைந்தோம். யோர்தானை கடந்து வந்தோம் எங்கள் இயேசுவின் அடைந்தோம். சேனையின் கர்த்தர் முன்னை நடந்தார் சோர்வின்றி காத்துக் கொண்டாமே. சேனையின் கர்த்தர் முன்னை நடந்தார் சோர்வின்றி காத்துக் கொண்டார். கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் கிருபை கர்த்தரை மகிழ்வோம் கரை கூர்ந்து கண்களை நோக்கியிருப்பை கர்த்தரை மகிழ்வோம் கரை கூர்ந்து கண்களை நோக்கியிருப்பை. யாது ஜனங்களையும் வந்து மோதி அசைந்திடுவார். யாது ஜனங்களையும் வந்து மோதி அசைந்திடுவார். காத்து கவிக்கும் உள்ளவரையும் கர்த்தரை வந்திடுவார். காத்து கவிக்கும் உள்ளவரையும் கர்த்தரை வந்திடுவார். கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை கர்த்தரை மகிழ்வோம் கரை கூர்ந்து கண்களை நோக்கியிருப்பை கர்த்தரை மகிழ்வோம் கரை கூர்ந்து கண்களை நோக்கியிருப்பை. உண்மையும் நேர்மையுமாய் இந்த ஊழியம் செய்திடுவோம். உண்மையும் நேர்மையுமாய் இந்த ஊழியம் செய்திடுவோம். தூயகற்புள்ள தேவ சபையாம் தீவிரம் சேர்ந்திடுவோம்.
முதல் சரணம் 5 மாதம் பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். தேவ கிருபை என்றும் உள்ளது. 1ஆம் சரணம் 5 மாதம். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடு, அல்லேலூயா காத்தரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடு, அல்லேலூயா காத்தரிப்போம். நெருக்கப்பட்டு மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாரே. நெருக்கப்பட்டு மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாரே. அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடு, அல்லேலூயா காத்தரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடு, அல்லேலூயா காத்தரிப்போம். எல்லாம் ஒன்றிருந்தை மேற்கொள்ள வந்தோம், வீரநேமியா ஆவியை அறிந்தே. மேற்கொள்ள வந்தோம், வீரநேமியா ஆவியை அறிந்தே. நம்பிக்கை தைலம் இருந்தாலே அவர் கிருபை என்றும் உள்ளதே. நம்பிக்கை தைலம் இருந்தாலே அவர் கிருபை என்றும் உள்ளதே. கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடு, அல்லேலூயா காத்தரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடு, அல்லேலூயா காத்தரிப்போம். நித்திய தேவனாம் சத்திய பரந்தாம் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. நித்திய தேவனாம் சத்திய பரந்தாம் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடு, அல்லேலூயா காத்தரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடு, அல்லேலூயா காத்தரிப்போம். வெள்ளம் போல் நேர்ந்தே வரும் பொழுதும் அதை நம்ம மேற்கொள்ளாதபடிக்கு வேறு நெகமே ஆவை தந்தபடினாலே கர்த்தரை சோதரம் 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 அல்லேலூயா துதிக்கிறோம். திருடன் நம்பிக்கை தைரியம் தந்தாரே கர்த்தரை சோதரம் பண்ணோம். கர்த்தர் கொடுத்த திருட நம்பிக்கையாக தைரியத்துக்காக துதிக்கிறோம். ஆண்டவரே இந்த கிருபை என்றும் உள்ளதையா. சோதரம் சோதரம் நித்தமாக எங்களோடு இருப்பதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். சோதரம் 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 சோதரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கொடுக்கின்ற செய்தியை கர்த்தர் ஆசீர்வதிக்க மீண்டும் கர்த்தரை சோதரம் பண்ணலாம். சோதரம் சோதரம் சோதரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு திருச்சபைக்கு இன்று 2020 ஜூன் 7ஆம் தேதி கற்றுக் கொடுக்கும் செய்தியை நாம் தியானம்
உன்னத பாடல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். உன்னத பாடல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார். அதன் நிழலிலே வாஞ்சையாய் உட்கார்கிறேன். அதன் கனி வாய்க்கு மதுரமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கிருபையினாலே கடந்த ஒரு மாதத்துக்கு மேலாக உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து கிச்சிலின் மரத்துடைய தனித்தன்மை, காட்டுகளுக்கு எத்தனை மரங்கள் விதவிதமாக மறந்திருந்தாலும் அந்த மரங்கள் மத்தியிலே கிச்சிலி மரம் தனித்தன்மை வாய்ந்தது என்றும், அதே போல அந்த ஆத்மா நேசரம் இந்த உலகத்தில் எல்லாரிலும் மிக தனித்தன்மை வாய்ந்தவராக அவர் காணப்படுகிறார். அவருடைய ரத்தத்தால் மீட்கப்பட்ட திருச்சபை நாமம் தனித்தன்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நாம் தியானம் கொண்டு வருகிறோம். அந்த வரிசையில் கடந்த நாட்களில் நாம் 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 14 நாம் எலிசாவுடைய தனித்தன்மையை நாம் சார்ந்து கொண்டு வருகிறோம். கடந்த வாரத்தில் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டேன், பழத்தாக்கு நிலம் என்று வாக்கு கொடுத்தோம். அந்த வாக்கு தத்துவம் தான் கடந்த வாரத்தில் 1ஆம் தேதிக்கு வாக்கு தத்துவமாக கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார். இன்றைக்கு அதையே நாம் தொடர்கிறோம். இந்த 3ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 18 முதல் 2-3 வசனத்தை வாசிக்கலாம். பார்வைக்கு அற்ப காரியம். மோவாபியரையும் உங்கள் கையிலே ஒப்புக் கொடுப்பார். நீங்கள் சகல கோட்டைகளையும் சகல சிறந்த பட்டணங்களையும் தகர்த்து நல்ல மரங்களை எல்லாம் வெட்டி நீரூற்றுகளை எல்லாம் கொடுத்து நல்ல நிலத்தை எல்லாம் கல்மேடுகளாக்கி கெடுப்பீர்கள் என்றார். மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்தில் இதோ தண்ணீர் ஏதோ தேசம் வழியாய் வந்ததினால் தேசம் தண்ணீரால் நிரம்பிற்று. தங்களோடு யுத்தம் பண்ண ராஜாக்கள் வருகிறதை மோவாபியர் எல்லாரும் கேட்டபோது அவர்கள் 1000 தரிக்கத்தக்க வயதுள்ளவர்களையும் அதற்கு மேல்தரமானவர்களையும் எல்லாரையும் கூட்டி அழைத்து கொண்டு வந்து எல்லையிலே நின்றார்கள். மோவாபியர் அதிகாலமே எழுந்த பொழுது சூரியன் தண்ணீரின் மேல் பிரகாசித்ததினால் அந்த தண்ணீர் அவர்களுக்கு ரத்தம் போல் சிவப்பாய் காணப்பட்டது. அதனால் அவர்கள் இது ரத்தம். அந்த ராஜாக்கள் தங்களை தாங்களே ஒருவரை ஒருவர் வெட்டி கொண்டு மாண்டு போனார்கள். 26-27 யுத்தம் மும்முரமாகிறது என்று மோவாபியரின் ராஜா கண்டபோது அவன் ஏதோமின் ராஜாவின் மேல் வலிமையாய் விழுவதற்கு பட்டயம் ஒருவரை 700 பேரை கூட்டிக் கொண்டு போனார். ஆனாலும் அவர்களாலே கூடாமல் போயிற்று. அப்பொழுது அவன் தன் ஸ்தானத்திலே ராஜாவாக போகிற தன் சிரேஷ்ட புத்திரனை பிடித்து அரங்கத்தின் மேல் அவனை சர்வாங்க தகன பலியாக பலியிட்டான். அப்பொழுது இஸ்ரவேலர் மேல் கடும் கோபம் உள்ளதினால் அவர்கள் அவனை விட்டு புறப்பட்டு அந்த தேசத்திற்கு திரும்பிவிட்டார்கள். இங்கே நாம் பார்க்கின்ற சம்பவம், இந்த தேவ மனுஷன் ஆண்டுடைய சமூகத்தில் நின்று தனி சவால் விட்டபடினால்தான் 3ஆம் அதிகாரத்தில் அவர் சொன்ன வாக்கு தத்தங்கள் நிறைவேறினது. அதை பிறகு பார்க்கிறோம், இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமாக மோவாபியர்கள் கடந்து வருகின்ற நேரம் அது. இந்த சம்பவத்தை நான் சுருக்கமாக சொல்கிறேன். இந்த இடத்துல கர்த்தர் தன் ஜனங்களுக்காக எவ்விதமாக யுத்தம் செய்கிறார். இந்த இடத்துல கர்த்தர் தன் ஜனங்களுக்காக எந்த சூழ்நிலை எப்படி திறப்பு நிறுத்தாருன்னு நம்ம பார்க்கலாம். தேவன் சொன்ன போல காற்றையும் பார்க்க மாட்டீங்க, மழையும் பார்க்க மாட்டேங்க, பள்ளத்துக்கெல்லாம் தண்ணி நிரம்பம். அவர் சொன்னபடியே அந்த தண்ணி நிரம்பினது. அந்த தண்ணி மேல் சூரிய ஒளி பட்ட பொழுது அந்த தண்ணீர் ரத்தம் போல காட்சியளித்தது. மோவாபியர்கள் இஸ்ரவேலுக்கு யுத்தம் பண்ண வருகின்ற பொழுது
அந்த தண்ணீர் மேல் சூரிய ஒளி பட்டதுனால ரத்தமாக இருப்பதை கண்டு அவள் இப்போதான் நினைக்கிறேன் இஸ்ரவேல் தங்களுக்குள்ளே வெட்டி மாய்ந்து கொண்டார்கள். அவர் இப்படியாக மற்ற பொருளுடைமை எடுக்கலாம் அபகரிக்கலாம் என்றெல்லாம் தீர்மானித்து வர்றாங்க. ஆனால் கர்த்தர் அங்கே ஒரு அருமையான முறையில் அற்புதமான முறையில் இஸ்ரவேலுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கிறார். மோவாபியர்கள் இஸ்ரவேல் மேற்கொள்ளாத படித்து அவருடைய சத்துக்களை அடக்கி ஆள்வதற்காக தண்ணீர் மேலே சூரிய வெளிச்சத்தை உண்டாக்கி ரத்தம் போல கர்த்தர் மாற்றினார். இது அறியாமல் வந்தவர்கள் மோவாபியர் என்ன செய்தால் சிக்கிக் கொண்டார்கள். அதுபோல் இன்றைக்கு பிசாசு நமக்கு ஒரு மறைவான கண்ணிகள் வைக்கலாம். நமக்கு தெரியாத அளவுக்கு பல காரியங்கள் செய்யலாம். ஏதோ ஒரு வழியில் நமக்கு துன்பம் கொடுக்க வேண்டும், பிரச்சனை கொடுக்க வேண்டும் என்று ஏதோ ஒரு வழியில் தீமை செய்வார்கள். ஆனால் கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறார். அவருடைய ரத்தத்தால் கொல்லப்பட்ட இந்த 2வது சபை மக்களுக்காக அவர் திறப்பில் நிறுத்தவராக நம்ம மத்தியில் வந்திருக்கிறார். நமக்காக போராடுகிறார், நம்ம மத்தியில் வந்திருக்கிறார். நமக்காக யுத்தம் செய்வதாக கர்த்தர் வந்திருக்கிறார். ஆண்டவர் நமக்காக யுத்தம் செய்வதற்கு எத்தனையோ வழிகள் இருக்கிறது. நம்ம எத்தனை மக்கள் ராஜாக்கள் நெருக்கினாலும் எத்தனை யுத்தவர்கள் நெருக்கினாலும் நமக்காக அற்புதமான முறையில் யுத்தம் செய்கிற கர்த்தர் நம்மோடு கொடுக்கிறார். இது ஆச்சரியமா இருக்கு இல்லையா? தேவன் சொன்ன போல அந்த தண்ணீர் பள்ளத்தாக்கு நிரம்பினது. நிரப்பப்பட்ட தண்ணீர் மேல் சூரிய ஒளிச்சை கர்த்தர் உண்டாக்கினா ரத்தமாக மாறினது. அதுதான் இஸ்ரவேலுக்கு ஜெயத்தையும் மாபெரும் தோல்வியை கொடுத்தது. அவன் இந்த ஜூன் மாதத்தில் நமக்கு விரோதமாக எந்த சூழ்நிலை எப்படி வந்தாலும் யார் எழுப்பினாலும் அற்புதமான முறையில் நமக்கு யுத்தம் செய்ய கற்று இன்றைக்குள்ள எப்போது நம்மோடு கூட இருக்கிறார். இதான் எலிசாவின் வாழ்க்கையில் நாம் கற்றுக் கொடுக்கிறோம். நாமும் எலிசா போல தனித்தன்மை வாய்ந்தவளை இருப்போமானால், ஆண்டவர் சமத்தில் நிற்போமானால் எந்த ராஜ்யங்களுக்கு குறித்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தாவி சொல்கிறாரு, உம்மாலும் சேனைக்குள் பாய்வேன், உம்மாலும் மதிலை தாண்டுவேன் இல்லையா? தாவிக்கு அந்த திருப்பை பலன் எப்படி வந்ததுன்னா கர்த்தர் கூட இருக்கிறார். ஆகவே நாம சொல்லணும், உம்மாலும் சேனைக்குள்ள பாயணும். அந்த மாதத்தில் எத்தனை சேனை வந்தாலும் கர்த்தருடைய பலத்தினால பாய வேண்டும். எத்தனை மதில் வந்தாலும் நம்ம தாண்ட வேண்டும். நமக்கு அருமையாய் அற்புதமாய் யுத்தம் செய்கிற தேவனை கர்த்தர் இன்றைக்கு நம்ம மத்தியில் இங்கே வந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் 6 வசனத்தை வாசிக்கலாம். இங்கே எலிசாவுடன் நடைபெற்ற ஒரு அற்புதமான நிகழ்ச்சிகளை நாம் பார்க்கலாம். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவருக்கு மனைவியாக ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான கர்த்தருக்கு பயந்து நடந்தார் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்று எலிசாவை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றார். 5-6 வசனம். அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை மூடிக்கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவர்களிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் பார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பிறகு அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், வேற பாத்திரம் இல்லை. இங்கே பார்க்கிற கவனிங்க, 2-4ஆம் அதிகாரத்தில் இந்த தீர்க்கதரிசி மனைவியின் வாழ்க்கையில் கர்த்தர் எலிசாவோட செய்த ஒரு அற்புதமான நிகழ்ச்சி, ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு என்று சொல்லலாம். அங்கே நான் பார்க்கிறோம், இந்த 5ஆவது பார்த்தீங்கன்னா அவர்கள் பக்கத்து வீட்டுக்காரத்தில் சென்று பாத்திரமெல்லாம் வாங்கிட்டு வராங்க. அந்த எண்ணெயை ஊற்ற அந்த பாத்திரமெல்லாம் நிரம்பிட்டு இன்னும் ஊற்றுவதற்கு பாத்திரம் அங்கே இல்லை. இந்த இடத்துல நாம் நினைக்கிறது என்னென்னா, இந்த தீர்க்கதரிசி மனைவி வாழ்க்கையில் அந்த பாத்திரம் நிரம்பி வழிந்தது. அதுக்கு என்ன காரணம்?
இன்றைக்கு நாம் கூட கடந்த நாட்டில் பார்த்தோம், தாவி சொல்றார், என் பாத்திரம் நிரம்பி வடிகிறது. நம்முடைய பாத்திரம் நிரம்பி வடிகிற பாத்திரமா இருக்கணும். ஒன்றை நாம் சிந்திக்கணும். எல்லா சபை மக்கள் நாம் சிந்திக்கணும். இந்த தீர்க்கதரிசி மனைவியின் வாழ்க்கையில் அந்த பாத்திரம் எல்லாம் எண்ணெயால் நிரம்பி வழிந்தது. மேற்கொண்டு எண்ணெய் ஊற்றுவதுக்கு இடமில்லை. இப்படி அபரிமிதமாய் அற்புதமாய் அவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்தாரு. அவர் நிரம்பி வந்ததுக்கு என்ன காரணம்? அதான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். 2ஆம் வசனத்தை 3ஆம் வசனத்தை மீண்டும் வாசிங்க. எலிசா அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல்லு. வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல்லு என்றார். அதற்கு அவள், பாருங்க, அவங்களுடைய பாத்திரம் நிரம்பி வழிவதற்கும் அந்த அற்புதமான காரியங்களை கற்று செய்வதற்கும் ஆசீர்வாதம் பெறுவதற்கு காரணம் என்ன சொல்றாரு? என்னுடைய வீட்டில் ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை. இப்போ இந்த இடத்துல என்ன யோசிக்கணும்னா, அந்த பாத்திரம் நிரம்பி வழிவதற்கு அங்கே தேவனை கத்த எலிசாவுடன் ஒரு கிரியை செய்வதற்கு முதல் காரியம் தான் உண்மை. வேறு யாரும் என்ன சொல்லுவாங்க? ஏன் ஒன்றுமே இல்லையா? இல்லையா? ஐயா எங்களுக்கு ஒன்றும் இல்லை, ஒரு 10 பைசா கூட கிடையாது, ஒரு சொட்டு எண்ணெய் கூட கிடையாது, அப்படிதான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த அம்மா என்ன சொல்கிறாங்க? ஒரு கூட எண்ணெய் இல்லாமல் கவனிக்க. இப்போ நாங்கள் நோட் பண்ணுறது குறிப்பது என்ன கேட்டால், அந்த அம்மாவுக்குள்ள என்ன இருந்தது? உண்மை. வறுமை இருந்தது, பசி இருந்தது, பட்டியல் இருந்தது, குறையில் இருந்தது, தேவை இருந்தது. அதுக்கு மேலே உண்மை அவங்ககிட்ட இருந்தது. வேதனை உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். இல்லையா? வேதனை அதை வாசிக்கிற நிறைய முதல் குறிப்பை நான் சொல்கிறேன். இந்த தீர்க்கதரிசியுடைய மனைவியோட குடும்பத்தை ஆசீர்வதிக்கும் முதல் காரணம் அவங்க வாழ்க்கையில் என்ன இருந்தது? உண்மை. இப்போ இன்றைக்கு சபை மக்கள் நமக்கு என்ன வேணும்? உண்மை. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். இயேசுடைய 10:25 சொல்கிறாருல, நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்துக்கு ஒன்று அதிக வைப்பேன்றார். 2 வசனம் தான். மற்ற 25 வாசிக்கிறீங்க, கேட்க வேண்டாம், வீட்டில் போய் வாசிப்பாங்க. கொஞ்சத்தில் உண்மை இருந்தபடினால நீ அநேகத்துக்கு எப்படி இருப்ப? அதிகாரியாக இருப்பார். இன்றைக்கு அநேகத்துக்கு நான் அதிகாரியாக இருக்கணும், அநேக ஆசீர்வாத சொந்தக்காரராக இருக்க வேண்டும், அநேக நன்மைக்கு நான் சொந்தக்காரராக இருக்க வேண்டுமானால் கொஞ்சத்தில் என்ன செய்யணும்? உண்மை. கொடுக்கறதுல மாத்திரம் இல்லை, ஜெபிக்கிறதுல உண்மை, துதிப்பதில் உண்மை, பாடுவதில் உண்மை, கத்தை தேடுவதில் உண்மை, கத்தை கடத்த காரியங்கள் எல்லாம் சின்ன சின்ன காரியத்தில் உண்மையாக இருக்கும்போது அநேகத்துக்குமே அதிகாரியார், அதிபதியார், அநேக ஆசீர்வாத சொந்தக்காராக கத்தை மாற்றுவார். நாங்கள் பார்க்குறோம், அந்த சகோதரி திருப்பதி மனைவி நாட்களில் உண்மை ஒரு கூட எண்ணெய் தான் இருக்கு. அது எலிசா ரொம்ப சந்தோஷம். அந்த ஒரு கூட எண்ணெய் எனக்கு உண்மையாக சொன்னாங்க, உண்மையெல்லாம் சொன்னாங்க. அந்த மார்க்கு அந்த இதோட 5 மதியெல்லாம் வாசிக்கிறாங்க, 27 வாசிக்கும் போது கூட பெரும்பாடு சரி அப்படி வியாதியை இயேசு சுகமாக்குறாரு. வசதி தொட்டவனு சுகமாகிறார். ஆண்டவர் சொல்ற, என்னை தொட்டது யாரு? என்னிடத்து வெள்ளம் புறப்பட்டு போனது என்று கேட்குறார். எல்லாம் சொல்கிறாங்க, இவ்வளோ பேர் இருக்காங்க, யாருன்னு சொல்கிறது. அப்போ அந்த ஸ்திரீ இயேசு பார்த்து விழுது நடந்தெல்லாம் உண்மையெல்லாம் சொன்னாங்க. உண்மை சொன்னாங்களா? நான் தான் தொட்டேன். நான் 12 வருஷம் பெரும்பாடு வியாதியாக இருக்கேன், 12 வருஷம் என் வாழ்க்கை பிரச்சனை உடைக்கப்பட்டுச்சு என்று உண்மையெல்லாம் சொன்னாங்க. ஏசு அவளை பார்த்து சமாதானத்தோடு வேதனை நீங்கி சமாதானத்தோடு போகும். அப்போ அவங்க உண்மை சொன்னபடினால வேதனை கத்த நீக்கிறாரு, சமாதானத்தை கத்த கொடுத்தாரு. இப்போ எத்தனை சந்தர்ப்பங்களை நான் பார்க்குறோம். ஆகவே இன்றைக்கு நம்ம எதை தியானிக்கிறோம் கேட்டால், நம்முடைய பாத்திரங்கள் நிரம்பி வழி வேண்டும். ஆவிக்குரிய சரீர ஆசீர்வாதம் நிரம்ப வழியெல்லாம்
கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருக்கு முன்பாக நான் உண்மையாக இருக்க வேண்டும். உண்மை அந்த அம்மாத்தனம் ஒரு கூட என்ன தான் இருக்கு. இதை நான் வாசிக்கும் போது நெகேமியா 9ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனத்தில் இங்கே ஆபகாம் குறித்து ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்கிறாரு. கவனிங்க. நெகேமியா 9ஆம் அதிகாரம் 7 8. ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அவனை ஊர் என்னும் கல்தேயரின் பட்டணத்திலிருந்து புறப்பட பண்ணி அவனுக்கு ஆபிரகாம் என்னும் பெயரிட்ட தேவனாகிய கர்த்தர் நீ அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மை உள்ளதாக ஆபிரகாம் குறித்து ஆட்சி கொடுக்குறாங்க. அவனை கர்த்தர் அழைக்கும் பொழுது ஊர் என்ற பட்டணத்திலிருந்து கொண்டு வராது. அப்போ சொல்கிறாங்க அவன் உள்ளதுக்கு என்ன இருக்கிறது? இருதயத்தை உண்மை உள்ளவனாக கண்டு ஆபிரகாம் வந்து கர்த்தர் சொல்ற அழைக்கும் பொழுது அவன் எப்படி இருந்தான்னா உண்மை உள்ளவனாகவே இருந்தான். ஆதியம் 12ஆம் அதிகாரத்தை எடுக்க வேண்டாம். 1 முதல் 5 வருஷம் வாசிக்கும் பொழுது கர்த்தர் நான் காண்பிக்கிற தேசத்துக்கு புறப்பட்டு போக சொன்ன உடனே அவன் அப்படியே புறப்பட்டு போனான். கொஞ்சம் கூட ஆண்டுடைய சத்தத்துக்கு மாற நடக்கிற உண்மையாக ஆண்டு சத்தத்துக்கு செய்ய கொடுத்தான். உண்மையாக கர்த்தர் காட்டின் பாதியில் அவன் சென்றான். இப்போ ஆண்டு சாட்சி கொடுக்குற உண்மை உள்ளவன். இந்த ஆபிரகாம் குறித்து நாம் பார்ப்போம்னா ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தில் 9 முதல் 16 வரை நீங்கள் வீட்டில் வாசித்து பாருங்கள். இந்த ஒரு வருஷத்துக்கு மாத்திரம் 15 16 வாசிக்கலாம். ஆதியாகமம் 14 15 16. காலத்தில் அவரும் அவன் வேலைக்காரர்கள் பௌச்சராய் அவரை மேல் விழுந்து அவர்களை முறியடித்து தமஸ்குவுக்கு இடதுபுறமான ஓபாமத்தில் தொடர்ந்து சகல பொருள்களையும் திருப்பி கொண்டு வந்தார். 9ஆம் வசனம். ஏலாமின் ராஜாவாகிய எதர்லே கோமரோடும் ஜாதிகளின் ராஜாவாகிய கிதியாவோடும் சினையாரின் ராஜாவாகிய அம்ராப்பேலோடும் ஏலாசாரின் ராஜாவாகிய அரியோகோடும் யுத்தம் பண்ண புறப்பட்டு அந்த 5 ராஜாக்களோடும் 4 ராஜாக்களும் யுத்தம் பண்ணினார்கள். அந்த சித்திம் பள்ளத்தாக்கு எங்கும் நிலத்தில் உண்டாகும் கேணிகள் இருந்தது. சோதோம் கொமராவின் ராஜாக்கள் முறிந்தோடி அங்கே விழுந்தார்கள். மீந்தவர்கள் மலைகளுக்கு ஓடினார்கள். அப்பொழுது அவர்கள் சோதோமிலும் கொமராவிலும் உள்ள பொருள்கள் எல்லாவற்றையும் போஜன பதார்த்தங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். ஆபிரகாமின் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து சோதோமிலே குடியிருந்தபடியால் அவனையும் அவன் பொருள்களையும் கொண்டு போய்விட்டார்கள். இந்த ராஜ்யங்கள் எல்லாம் சோதரம் குமார் சூரியன் ஆகி பதார்த்தங்கள் எல்லாம் எடுத்துட்டு போறாங்க. லோத்தையும் குடும்பத்தையும் என்ன செய்யறாங்க? சூரியனாக்கி கொண்டு போயிட்டாங்க. இது இந்த ஆபிரகாம் கேள்விப்பட்டு தன் வீட்டில் 318 பேரோடு சென்று யுத்தம் பண்ணி லோத்தையும் குடும்பத்தையும் எல்லாரையும் திரும்ப கொண்டு வந்தார்கள். இந்த இடத்துல கர்த்தர் ஆபிரகாமுடைய விசுவாசம் இந்த உண்மையை பார்த்து தான் ஒரு வெற்றியாக கொடுக்கிறார். இந்த வெற்றி சத்துரு மேலே வெற்றி எடுத்து வெற்றி வாங்கி சூடி தன் கொண்டு விட்ட சகரன் அங்கே லோத்தையும் குடும்பத்தையும் அவர் மீட்டு கொண்டு வரதை பார்க்கணும். அவை இந்த வாரத்தில் நாம் கவனிக்கணும். ஒருவேளை நமக்குரியதெல்லாம் ஒரு சத்துருக்கள் களவாடி போயிருக்கலாம், சத்துரு சில வேலை அபகத்திருக்கலாம், நம்ம கைவிட்டு சில நன்மை போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்கிறவர். ஆபிரகாமுக்குள்ள உண்மை இருந்ததுனால தான் அவர் சத்துருக்கு மேல் ஜெயம் எடுத்து எல்லாரும் திருப்பி கொண்டு வந்தார். நாம் இந்த மாதம் எப்படி இருக்க வேண்டும்? உண்மையாக இருக்க வேண்டும். ஆண்டு சந்தர் உண்மையாக இருக்கும் பொழுது நம்ம கைவிட்டு எழுந்ததெல்லாம் கர்த்தர் நமக்கு திரும்ப கொடுப்போம். நீங்கள் 17ஆம் அதிகாரம் 2 வசனத்தை வாசிங்க. முக்கியமான குறிப்பு மாற்ற நான் சொல்கிறேன். ஆதியாகமம் 17. ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி
நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். ம். நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு. இந்த 17ஆம் வசனத்து அதிகாரத்தில் எனக்கு ஆபிரகாமுக்கு நல்ல ஒரு ஆலோசனை கொடுக்கிறது. எனக்கு முன்பாக உத்தமனாக நடந்து கொள். அந்த நல்ல ஆழமாக பார்ப்பீங்கன்னா ஆபிரகாம் வாழ்க்கைய உண்மை நிமித்தம் படிப்படியாக கத்தவன் நல்ல புத்திமதியில் கத்த சொல்கிறான். அவன் பிற்காலத்தில் எப்படி வாழ வேண்டும், அவன் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்ற திட்டம் பண்ணுறான். எனக்கு முன்பாக நடந்து மொத்தமாக இந்த வசதி எதை காண்பிக்கிறேன் ஆபிரகாமுக்கு கர்த்தர் நல்ல ஆலோசனை கொடுக்கிறார். இந்த வாரம் இயேசு 2ஆம் சபைக்கு நல்ல ஆலோசனை கற்றுக் கொடுப்பான், நல்ல புத்திமதியை கற்றுக் கொடுப்பான். நாம் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது நம்மோட கற்றுக் பேசலாம். 18ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள் 13ஆம் வசனம். பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனை தரிசனமானார். அவர் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நிற்கிறார்கள். 13ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி சாராள் நகைத்து நான் கிழவியாய் இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானே, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான். இங்கே ஒரு வாக்குதான் 18ஆம் அதிகாரத்தில் அவன் உண்மை உள்ளவன இருப்பதை கர்த்தர் கண்டுதான் அவனை உற்சாகப்படுத்த, அவனை தைரியப்படுத்த, அவனை தூக்கி நிறுத்துவதற்கு தான் தூதர்கள் வீட்டு கிளம்புறான். இந்த எத்தனை பேர் அனுப்பினாங்க? 3 புருஷர்கள். எதற்காக? அது முஸ்லிம் காலம் இல்லையா? இப்போ இருக்கிற மாதிரி முஸ்லிம் காலம் தான். தளர்ந்து போயிருக்கிறாரு, சோர்ந்து போயிருக்கிறாரு, நம்பிக்கை இழந்திருக்கிறாரு, என்ன நடக்குன்னு கலைக்கிறாரு. அப்போ தான் தேவ தந்தைய புருஷனை அனுப்பி ஆபிரகாமை சந்திக்க வயசு அவரோடு பேசி அவர் உற்சாகப்படுத்துகிற சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். நாம் உண்மையாக இருப்போம்னால் நம்ம சந்திக்க தூதர் நாமத்தில் வருவாங்க. நாம் முன்னே இருப்போம்னால் நம்மையும் நலப்படுத்தி உற்சாகப்படுத்துவதற்குரிய தூதர்கள் நம்ம தேடி வருவார்கள். நான் போகும்போது சொல்கிறாங்க, உற்பத்தி காலத்தில் உன் மனைவர் பிள்ளையை நினைத்திருப்பான் என்று தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை என்று வாக்கு தத்தம் கொடுக்கும். ஆபிரகாம் எதுக்காக கலங்கினாரோ, எதுக்காக கவலைப்பட்டாரோ அதுக்கு ஒரு பதில் வந்தது. அந்த வசனத்து வாசல் 13. அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி சாராள் நகைத்து நான் கிழவியா இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானே, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் பயந்து நகைக்கவில்லை என்று மறுத்தார். அதற்கு அவர் இல்லை நகைத்தாய் என்றார். பின்பு அந்த புருஷர் எழுந்த இடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். இங்கே நாம் பார்க்கிறோம், ஏற்ற காலத்தில் உற்பத்தி காலத்தில் உனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பாருன்னு வாக்கு கொடுத்தாங்க இல்லையா? தொடர்ந்து 21ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறீங்க. முதல் வசனம் சொல்லியிருக்கிறபடி சாராள் பேரில் கடாட்சம் பாருங்க. கர்த்தர் என்ன வாக்கு பண்ணினாரோ, எது ஒரு திருக்கதமாக செய்வேன்னு சொன்னாரோ அதை அப்படியே கர்த்தர் செய்தார். என்னை கேட்டுக்கொண்டு அன்பான 2ஆம் சபை மக்களை, கர்த்தர் உங்களோடு பேசியிருப்பாரானால் அந்த திருக்கதரிசன வாக்கு தத்தத்தை ஏற்ற காலத்தில் நிச்சயமாக நிறைவேற்றுவோம். இறுதியாக நாமும் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் நீங்கள் 13, 14 வாசிக்கலாம். ஆபிரகாம் தன் கண்களை எடுத்து பார்த்த பொழுது பின்னாக புதரிலே தன் கொம்புகளில் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டார். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக பலியிட்டான். ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே இந்த இடத்துல ஆபிரகாம் உண்மையை தான் நாம் தியானம் பண்ணுறோம். உண்மையாக இருந்தப்பட்டனால எப்படியெல்லாம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார்.
எப்படியெல்லாம் கர்த்தர் நடத்துகிறார். தன்னுடைய நேசகுமாரனை, அன்புக்குரியவனை வயதாக கட்டது ஈசாக மோரியம்மனில் பலி செலுத்த போகிறார். அவன் பலி செலுத்தும் போது கர்த்தர் அவனை தடுக்கிறார். நீ தேவனுக்கு பயப்பட வேண்டும், நான் அறிவேன், பள்ளி அது மேலே கையை போடாது, ஆனால் பலி செலுத்த வேண்டும். அப்போதான் கர்த்தர் அவன் கண்டு எடுத்து பார்க்கிறான். இந்த ஆட்டுக்கடை என்ன செய்கிறது, புதரில் சிக்கொண்டிருக்கிறது. அதை எடுத்து தன் மகனுக்காக அதை பலியிட்டான். அதுக்கு பேர் என்ன, யெகோவா ஈரே. வாசிங்க, யெகோவா ஈரே. ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டார். அதனால கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்துக் கொள்ளப்படும். யெகோவா ஈரேன்னா கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்துக்கொள்ளும். சும்மாதான் தேவன் எல்லாம் பார்த்துக்கொள்ளும். நம் வாழ்க்கை நடக்க எந்த பிரச்சனையும் எந்த சம்பவமும் தேவன் அதை பார்த்துக்கொள்ளும். எதிர்காலத்தில் நமக்கு என்ன செய்யணும் பார்த்துக்கணும். இப்போ நமக்கு என்ன செய்யணும் அதை பார்த்துக்கலாம். நாளைக்கு என்ன செய்யணும் அவர் பார்த்துக்கொள்வார். அடுத்த நாள் இப்படி ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவைகளை அவர் பார்த்துக்கொள்வார். ஆகாயத்தில் பரவல் போசிக்கிற பரவல் தான் நம்ம போசிக்காம இருப்பாரா? இப்போ ஆபிரகாமுடைய தேவையை கற்று தெரிஞ்சுக்கணும். எப்படியும் பலி செலுத்தணும், ஈசாக்கு பலியிட முடியாது. அதுக்கு மாற்று என்னன்னா தேவை சந்தித்து தான் அந்த ஆட்டுக்கடவை முடிச்சார் இல்லையா, தேவனுக்கு பிளான். அதுபோல் நமக்கு குறை வரும், தேவை வருமானால் அந்த தேவை சந்திப்பதற்கு ஒரு ஆட்டுக்கடவை நமக்கு வச்சிருப்பார். அதுதான் யெகோவா ஈரே. நாம் உண்மை இருப்போம்னா நம்முடைய விசுவாசிகளுக்கு கர்த்தர் யெகோவா ஈரேவா இருப்பார். நம்முடைய தேவை எல்லாவற்றையும் சந்திப்பார். நண்பான சபை மக்கள், உங்களுடைய தேவை என்ன, சரீர தேவை என்ன, குடும்ப தேவை என்ன, ஆவிக்கிற தேவை என்ன, எதிர்கால தேவை என்ன, எல்லாவற்றையும் அவர் பார்த்துக்கொள்வார். அப்போ நாம செய்து பலி செலுத்தணும். கத்திரிக்காக பள்ளிக்கூடத்தை கட்டணும், பள்ளி கத்திரி பள்ளி ஆராதனை பண்ணணும், கத்திரை துதிக்கணும், பாடி ஆராதிக்கணும். அப்படி செய்கின்ற பொழுது அவர் நமக்காக என்ன செய்வார், யாவற்றையும் செய்து முடிப்பார். யெகோவா ஈரே. அது எப்படிப்பட்டவர்? இந்த வாரம் கர்த்தர் நமக்கு யெகோவா ஈரே நாமத்தில் வந்திருக்கிறார். கடைசியாக ஒரு வசந்த வாசல் நாம் செலுத்தலாம். ஆதியாகமம் 24:35. கர்த்தரின் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் சீமானாய் இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் ஒட்டகங்களையும் கொடுத்திருக்கிறார். இங்க பார்க்கிறேன், அவன் வேலைக்காரன் சொல்றான், கர்த்தர் எஜமானை ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் சீமானாய் இருக்கிறார். நான் முடிக்கிற நேரம் இல்லை. கடைசி ஆபிரகாமுடைய உண்மையினால கர்த்தர் அவனை எப்படி ஆசீர்வதித்த, சீமானாய் ஆசீர்வதித்தார். ஒரு பெரிய சீமா, அவனுக்கு முன்னே யாரும் நிற்க முடியாத அளவுக்கு அவ்வளவு ஆசீர்வதித்தான். ஏன் இன்னைக்கு என்ன விசுவாசம் சீமானா இருக்கக்கூடாது? பிரதர்ஸெல்லாம் சீமானாக, சிஸ்டர்லாம் சீமாட்டியாக இருக்கணும், சிறு பிள்ளைலாம் சீமானாக இருக்க வேண்டும். சீமான்னா எவ்வளோ பெரிய வார்த்தை தெரியுமா? அது எவ்வளோ கணத்துக்குரிய சொல்ல தெரியுமா? என் எஜமான கர்த்தர் ஆசீர்வாத சீமானாக இருக்கிறார். என்ன விசுவாசி கையை உயர்த்தி சொல்லணும், நாங்கள் சீமான்களாக இருக்கிறோம், சீமாட்டியாக இருக்கிறோம் சொல்ல வேண்டும். நம்ம குட்டி பாதைங்க, சின்ன பிள்ளைங்க, வாலிபன்னு சொல்லணும், நாங்கள் சீமான்களாக இருக்கிறோம், சீமாட்டியாக இருக்கிறோம். எவ்வளோ நான் சுருக்கமாக சொல்லிட்டேன். 13ஆம் அதிகாரத்திலிருந்து 24ஆம் அதிகாரம் வரை ஆபிரகாம் வாழ்க்கையில் கர்த்தர் செய்த நன்மைகள் ஆசீர்வாதத்தை அடைந்தது. அதுக்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா? அவனுக்குள்ள இருந்த உண்மை. அந்த தீர்க்கதரிசியுடைய மனைவி அவருடைய வாழ்க்கையில் பாத்திரமான நிலைமை வளர்ந்ததுக்கு முதல் காரணம் அவருடைய கூடத்தில் உண்மை. ஒரு குடம் எண்ணெய் மாத்திரம் இருக்கிறது. அதே போல் ஆபிரகாமுக்குள்ள அந்த உண்மை இருந்தனால்தான் இந்த அளவுக்கு படிப்படியாக அவன் முன்னேறது மாத்திரமல்ல, அநேக ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டான்.
ஆபிரகாம் வாழ்க்கை எந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தாரோ அதே ஆசீர்வாதத்தை இன்றைக்கு எந்த அவசரம் கொடுக்குதா கர்த்தர் மத்தியில் வந்திருக்கிறார். ஆக நீங்கள் ஆண்டவரே எங்களையும் ஆபிரகாம் போல ஆசீர்வதிங்க. அந்த தீர்க்கதரிசி மனை போல எனக்குள்ள எங்களுக்குள்ள உண்மை வேண்டும். நாங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். உண்மையெல்லாம் சொன்னேன். அந்த பெரும்பாடு சரி உண்மையெல்லாம் சொன்னபடினால தானே வேதனை நீங்கினது, சமாதானம் கிடைச்சது. இன்றைக்கு நம்முடைய வேதனை கற்று மாற்றுவோம், சமாதானத்தை கற்று கொடுப்போம். அது மாத்திரமல்ல, நம்ம ஒவ்வொரு குறிப்பிலையும் பார்க்கிறோம், கடைசி ஐயோவாயிரே என்றைக்கும் நம்முடைய கர்த்தர் ஏகவாயிராக நமக்கு முன் இருக்கிறார். நம்ம எல்லா தேவைகளாக பார்த்துக்கணும். ஒரு அடுத்த முறை ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், எது +1 +2 10க்கு ஃபீஸ் கட்டணும், நிறைய பணம் தேவையாக இருக்கும். கர்த்தர் ஏகவாயிர இருந்து நம்ம எல்லா தேவையும் சந்திப்பா. எல்லாம் தேவைகள், பண தேவைகள், பொருளாதார தேவைகள், ஆவிகள் எல்லாம் தேவை சந்திப்பான். இந்த வசந்தை கை வச்சு ஜோம் பண்ணுங்க. உங்களுடைய குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகளுக்கு என்னென்ன செய்யணும், யாருக்கெல்லாம் ஃபீஸ் கட்டணும், எவ்வளோ பணம் தேவைக்கிறது, உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, இந்த நெருக்கடியான காலத்தில் குடும்பம் நடத்துவது எல்லா தேவையும் அவர் சந்திப்பான். அது ஆபிரகாம் பொழுது என்ன இருந்தது? உண்மை. திருச்சி மனைவிக்கு என்ன இருந்தது? உண்மை. கத்தை சுத்தமான தொடர்ந்து அடுத்த வாரத்தில் ஒரு நாட்களில் இது போன்ற உண்மையாக இருந்த சில பிரசுரங்களை நான் தியானிக்கலாம். நாம் எல்லாரும் கண்கள் மூடலாம். அதன் முன்பாக என்னை கேட்டது போல நாம் ஆண்டு சமூகத்திலே எலிசா போல தனித்தன்மையாக இருக்க வேண்டும். அவர் இஸ்ரேல் மக்களுக்கு தண்ணீர் மேலே சூரிய வெளிச்சம் உண்டாக்கி ஒரு அற்புதமான முறையில் ஜெயம் கொடுத்தார். அதுபோல் சத்துருக்கு எப்படி வந்தாலும் நாம் ஜெயம் கொடுக்கிற நம்மோடு கூட இருக்கிறார். தீர்க்கதரிசி மனைவி வாழ்க்கையில் இந்த பாத்திரம் நிரம்பினது போல நம்முடைய குடும்பத்திலே கர்த்தர் அப்படி நிரப்புவான். இந்த அம்மாவுக்குள்ள இந்த 2 காரியங்கள், ஒன்று உண்மை, அடுத்தது நம்ம அடுத்த வார்த்தை தெரிஞ்சுக்கலாம். அந்த உண்மைதான் ஒரு கூட எண்ணெய் மாத்திரம் இருக்கிறது. ஆபிரகாம் கூட அது ஒரு உண்மை இருந்ததுனால தான் எந்த அளவுக்கு அவனை ஆசீர்வதித்து எகவாயிராக இருந்த தேவை சென்று மாத்திர சீமானாக கர்த்தர் மாற்றினோம். நாம் உண்மையாக இருப்போம், கர்த்தர் நம்ம சீமாட்டியாக கர்த்தர் மாற்றுவார். இந்த வாரம் எண்ணம் சபைக்கு ஆசிரமாக இருக்க கர்த்தரை சோதரம் பண்ணுவோமா? சோதரம் இந்த செய்தி ஒரு திருக்க தரிசனமாக நிறைவேற்ற கர்த்தரை சோதரம் பண்ணுவோம். சபை விசுவாசம் நல்ல சுகத்தையும் வெள்ளத்தையும் கொடுக்க முடியாத கர்த்தரை சோதரம் பண்ணுவோம். இந்த கொரோனா என்கிற இந்த வைரஸ் வியாதி தமிழ்நாட்டில் இருந்து, இந்தியாவில் இருந்து, உலகத்தில் முற்றிலுமாய் கர்த்தர் சுட்டி இருந்து சாம்பலாக்க கர்த்தரை சோதரம் பண்ணுவோம். இனி ஒரு நாட்டில் உயிர் சேதம் வராமல் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ள கர்த்தரை சோதரம் பண்ணுவோம். இந்த கொரோனா வைரஸுக்காக நல்ல திட்டங்களை கொண்டு வந்த தமிழ்நாடு அரசாங்கம், இந்திய அரசாங்கத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க கர்த்தரை சோதரம் பண்ணுவோம். சுகாதாரத்துறை, போலீஸ் துறை, வருவாய்த்துறை, சமூக ஆர்வலர்கள், இப்படி பல மக்கள் பல வழியில் போராடி கொண்டு வர நர்சுமாருங்க, மருந்து தெளிக்கிறவர்கள், துப்புரவாளர்கள், அநேக ஆயிரக்கணக்கில் ஈடுபடுத்தி கொண்டு வராங்க. கர்த்தர் அந்த குடும்பத்தையும் அவளையும் ஆசீர்வதிக்க கர்த்தரை சோதரம் பண்ணுவோம். இந்த வைரஸுக்காக விடுதலைக்காக போராடக்கூடிய மக்களுடைய குடும்பத்தையும் அவளையும் கர்த்தர் பாதுகாத்து கொள்ள கர்த்தரை சோதரம். தன்னை குடும்பத்தெல்லாம் விட்டு பல மாதங்கள் அவர்கள் தனித்திருந்தாலும் அந்த குடும்பத்தை கர்த்தர் கைவிடாமல் பாதுகாக்கணும். அதுபோல நல்ல சிகிச்சை கொடுக்கணும், நல்ல மருந்துகளை கண்டுபிடிக்க வேண்டும். கர்த்தரே பரிகாரம். இந்த கொரோனா உலகம் முழுவதும் ஒரு அற்புதமான சுகம் கொடுக்க கர்த்தரை சோதரம். எந்த நாட்களில் சபை மக்கள் ஒருவருக்காக ஒரு செபிக்க வேண்டும். ஒருவருக்காக விடுதலுக்கு கொடுத்து செபித்து தாங்குங்க. வழக்கம் சொல்ல போல நலமானப்படுத்திக் கொள்ளுங்க.
பொருளாதாரத்தோடு விட்டு விடுங்க. யாருக்கு விரோதமாக யாரும் பேசக்கூடாது. பொதுவாக ஊழியர்களுக்கு விரோதமாக யாருமே பேசக்கூடாது. அப்படி பேசக்கூடியவர்களை விட்டு இயேசு ஏறின சபை விலகியே இருக்க வேண்டும். உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். நல்ல இயேசுவே நாங்கள் துதிக்கிறோம். இங்கே கொடுத்த நல்ல ஆலோசனைக்காக, புத்திமதிலுக்காக, ஜெயத்துக்காக ஆண்டவர் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தர் ஆபிரகாமை என் முன்பாக கொண்டு நிறுத்தினேன். தீர்க்கதரிசி மனைவியை முன்பாக கொண்டு நிறுத்தினேன். எங்கள் உலகத்தில் உண்மையாக இருந்து அது மூலம் ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்கிறார். இந்த வாரம் முழுவதும் எங்கள் சபை மக்களை கருத்தில் வைத்துக் கொள்ளுங்க. போக்குவரத்தில் கற்றுக் கொடுக்கிறார். எங்களை மாத்திரமல்ல, எங்கள் தேசத்தையும் உலகம் எந்த துர்ச்சடி யாரும் பரவாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லாரும் ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் உள்ளமையாக பரிசுத்தமாக என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தமாகிய மனிதரோடும் அது மறைக்க மட்டும் நம்மோடு இருப்பதாக கர்த்தர் தாமே தனித்தனியே பெருமாசத்தை ஆசீர்வதிப்பதாக ஜெபத்தோடு சொல்லுங்க. தேங்க்யூ.